எனக்கு எலான் மஸ்க் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்பீடு. ஸ்பீடு நிறைய விஷயத்த மாத்தும்னு சொல்லுவாங்க. உண்மையா அதாங்க. இன்னைக்கு டே 5. ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் வெப்சைட் சூப்பரா பண்ணி என்னதான் எஸ்இஓ பண்ணாலும் வெப்சைட் ஃபாஸ்டா லோட் ஆகலைன்னா நமக்கு அதனால ஒரு ரிசல்ட்ஸுமே இருக்காதுங்க. கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, சைட் ஓப்பன் ஆகாது, லீடா எதுவும் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த கிளைண்ட்ல நாங்க பார்த்த ப்ராப்ளம் இன்னொன்று என்னன்னா பேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து தீம் அப்டேட் பண்ணல, பிளக்இன் அப்டேட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இதில் கேஷ் மெமரி நிறைய இன்பில்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டா பேஜ் ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுல ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு என்ன பண்றோம்னா HTML5 CSS3 jQuery எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் லெவரேஜ் ப்ரௌசர் கேச்சிங்ல ப்ராப்பரான ப்ரௌசர் பாலிசிஸ்லாம் பிளான் பண்ணிட்டோம் நாங்க இன்னைக்கு. நெக்ஸ்ட் பிளாக் ஆன் பேஜ் SEOலாம் சூப்பரா பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாமே. ஸோ டே 5ல பாத்தீங்கன்னா நாங்க இம்பார்ட்டண்டா இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணது பேஜ் ஸ்பீடுங்க.